ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா எஃப்ஓபி ப்ரைஸ் பற்றி சொல்ல போகிறேன். எஃப்ஓபி அப்படின்றது ஃப்ரீ ஆன்போர்டு அப்படிம்பாங்க. ஃப்ரீ ஆன்போர்டுனா என்ன அப்படின்னா, உங்களுடைய குட்ஸு இப்போது உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா உங்களுடைய குட்ஸு நீங்கள் வாங்க போகிற ஒருத்தருடைய ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஏதோ ஒரு ஹோல்சேல் வேர் ஹவுஸில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த போர்ட்டு வழியாக ஏற்றுமதி பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட்டு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் கப்பலில் வைக்கக்கூடிய அந்த செலவுகள், அந்த டோட்டல் செலவுகளை தான் நம்ம எஃப்ஓபி அப்படின்றோம். அதுதான் ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்றது. இப்போ யாராவது உங்கள்கிட்ட எஃப்ஓபி ப்ரைஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் பையர், நீங்கள் அப்போ என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து, அதாவது லோக்கலில் இந்தியாவில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து அந்த குட்ஸை எடுத்துகிட்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுகள், இது தவிர வேறு என்னெல்லாம் உள்ள செலவுகள் இருக்குது. அதாவது நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நம்ம ஷிப் பண்ணி, நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி, இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணி போர்ட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் சிஎன்எஃப் ஏஜென்ட்டுக்கெலாம் நீங்கள் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த உள்நாட்டில் நடக்கிற இந்த செலவுகள் எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணி கப்பலில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய அந்த டோட்டல் செலவு தான் நம்ம எஃப்ஓபி அப்படின்றோம். இதுதான் எஃப்ஓபி ப்ரைஸ். வெளிநாட்டு பையர் உங்ககிட்ட எஃப்ஓபி ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த விலையை தான் நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.